நீங்க எல்லாம் பாதுகாப்பு பெறணும்னு அல்லாட்ட வேண்டிக்கிறேன், ஆயுதத்திட்ட வேண்டிக்கல. எனக்கு ஆயுதத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. என்ன, அல்லாட்டு தான் நம்ம துவா செய்யணும். யாருடைய உடைமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பற்ற நிலைமை. அகிம்சை பேசியது. ஸ்ரீலங்கா விரும்பியது என்ன? எங்க நாட்டிலிருந்து புத்த மதம், புத்திசத்துக்கு இங்க டெரரிசம் பிறந்துருச்சு. அப்பாவி முஸ்லிம் மக்கள் நம்ம நியூட்ரலா இருந்தோம். சிந்திச்சு பாருங்க. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் போது சிங்கள மக்கள் கொதித்த போது, தமிழ் மக்கள் கொதித்த போது, முஸ்லிம்கள் நம்ம இந்த நாட்டுக்கு விசுவாசமா இருந்தோம் இல்லையாத்தா? அன்னைக்கு நம்மளும் சிங்கள மக்களோட சேர்ந்து இருந்தோம்னா, மம்மி சொன்னார்கள், பாபா இந்த இலங்கையிலே அமைதி ஏற்பட வேண்டும்னு நான் ஆசையார வேண்டேன்னு இந்த இலங்கைக்காக வேண்டிக்கிட்டு இருந்தது நீங்க ஒருத்தர் தான். அந்த மண்ணு இந்த மண்ணு ஒன்னா இருக்கணும், அமைதி ஏற்படணும், சாந்தி நிலவணும், எங்க சன்மார்க்கப்படி வேண்டணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அங்கிருந்து மண்ணை கொண்டு வந்துச்சு. நான் சொன்னேன், மம்மி உங்களோட உணர்வுகள் வேற, அனுபவம் வேற, நீங்க பெரியவங்க, நீங்க எடுத்து ராஜீவ்காந்திக்கும் சொல்லலாம், யாருக்கும் சொல்லலாம். நாங்கெல்லாம் சொன்னா அவங்களுக்கு மண்டையில யாராவது கூட்டம் போட்டு ஏத்தனாதான் ஏறும். ஏன்னா நாங்க மக்கள் மத்தியில் இருக்கோம். உங்களை இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. எங்களோட உணர்வுகளை நீங்க பிரதிபலிங்க. நேற்று வரைக்கும் தோல்ல கை போட்டு போனவனே இன்னைக்கு போய் நாங்க மண்ணை மொழிகிட்டு வரோம். நாளைக்கு இதுல எத்தனை பேர் மண்ணு மொழிக போறோமோ தெரியல. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. இது பிரதமருக்கு தெரியாமல் இங்கே சில சதிகாரர்கள் தடுக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த டேப் வேகமா போங்கிறதுக்கு தான் நான் பேசிட்டு போறேன். இல்லைன்னா நான் வர்றதை ஏத்தா தடுக்கணும். நான் ஒருத்த உங்களை தட்டி எழுப்பிட முடியுமா? ஏன் தடுக்கணும்? போன் அடிச்சு என்ன நாட்டை விட்டு வெளியாத்த சொல்லி சும்மா டெலிபோன் மேல டெலிபோன், உங்க அமைச்சர்கள் எனக்கு டெலிபோன் பண்ணி பாபா சீக்கிரம் போயிடுங்கிறாங்க. என்னத்தா என்ன? ஏண்டா உன் வேலையை நீ காட்டினா என் வேலையை நான் காட்டுவேன்டா. தமிழ்நாட்டுல பாடுறா முஸ்லீம் மக்கள் என்ன சந்திச்சு போட்டாலாம் கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போய் அரபு விட்டு வந்துட்டேன் பாருங்க. அங்க கேட்டாங்க, இல்ல இஸ்ரேலுடைய எம்பசி வச்சிருக்காங்க. எவன்டா சொன்னா இஸ்ரேல் எம்பசி இருக்குன்னு? ட்ரேட் சென்டர் தான் இருக்கு. பாலஸ்தீனத்துல இல்லையா, ஆப்கானிஸ்தான்ல இல்லையான்னு அந்த அரபுக்கார மண்டையில ஏத்தி அவன் இருந்து உணவு பொருட்களை வாங்கி உதவிகளை வாங்கி இப்ப கொண்டு வந்து இருக்கோம். இந்த ரூட்டை சேனலைஸ் பண்ணாம இப்ப எனக்கு என்ன டெரரிஸ்ட் லிஸ்ட் கையில கொடுங்கத்தா, நான் அவனை எந்த நாட்டிலேயே வச்சிடறேன், அவ்வளவுதான தீர்ந்து போச்சு. ஆயுதத்தை கீழே போட்டான்ல, ஆயுதம் தாங்கவனே கூட்டு போயிடறேன்ல. நான் எங்க பிரபாகரனி உங்க ஜனாதிபதியை சந்திச்சு பேசி தீர்த்திருமனோங்கிற ஒரே பயத்துல சில சுயநலவாதிகளால் சூழப்பட்டதுதான் இந்த சதி திட்டம், இந்த தடை சட்டம். தங்க விட மாட்டேங்கிறான். அதுக்குள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு அங்கங்க போன் பண்ணி உமனைசர்ங்கிறான், ட்ரங்க் ஆடுங்கிறான், ட்ரக் அடிக்ட்டுங்கிறான், என்னோட ஜாமான்ல டப்பால குண்டு என்ன குடுவை இருக்குதுங்கிறான். இவ்வளவும் தாங்கிட்டு நான் உங்கள்ட்ட பேசிட்டு போகணும். ஆனாலும் நான் இங்க என்னோட மையத்தை எங்க ஊருக்கு அனுப்பிச்சாலும் உங்களோட உணர்வுகளை பிரதிபலிச்சுங்கிற உணர்வோட நான் மையத்தாய் போறது ரைட் தான்.